கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 14 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தொடர்ந்து தீபாவோட நம்பருக்கு ட்ரை பண்ணவும் தீபாவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வரவும் கார்த்திக் காலை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு டேபிள் மேலே தீபா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சரின்னு இது என்ன லெட்டராக இருக்கும் அப்படின்னு கார்த்திக்கும் போய் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பிரித்து படிக்கிறாங்க. கார்த்திக் சார், என்னோட மன அமைதிக்காக எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அங்கே எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. அந்த வேண்டுதல் முடிச்சதும் நானே திருப்பி வந்துடுவேன். ஐஸ்வர்யாக்கா என் மேலே இருக்கிற கோவத்துக்காக முருகன் சிலையை கொண்டு போய் இப்படி புதைச்சி வைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால் அது தாங்கிக்கவும் முடியல. அதனால் நான் கோவிலுக்கு போய் என்னோட மன அமைதியை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வந்திருக்கேன். நீங்கள் என்னை எங்கேயும் தேட வேண்டாம். வேண்டுதல் முடிச்சதும் நானே திரும்ப வந்துடுவேன். இப்படிக்கு உங்கள் தீபா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அதை கார்த்திக் கரெக்டாக படித்து முடிக்கவும் மைதிலி வராங்க. என்ன தம்பி, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு மைதிலி கேட்க, இதை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கையில் கொடுக்குறாங்க. சரின்னு மைதிலியும் படிக்கிறாங்க. என்ன தம்பி இது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவள் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்பான்னு பார்த்தா இன்னும் அவளோட பிரச்சனையே தீரலையா? இன்னும் அவள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காளா அப்படின்னு மைதிலி கார்த்திகிட்ட கேட்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் அம்மா கிட்ட சொல்லி நானே புரிய வச்சு தீபாவை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக அபிராமி கிட்ட போகிறாங்க. என்னத்தை, அந்த தீபாவோட அண்ணி வந்திருக்காங்க. திடீர்னு அவங்க வந்திருக்காங்கன்னா அடுத்ததாக ஏதோ ட்ராமா போட போகிறாங்கன்னு அர்த்தம். நேராக அவங்க பாட்டுக்கு கார்த்திகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அருணாச்சலம் வராங்க. அருணாச்சலத்துக்கிட்ட அதே மாதிரி ஐஸ்வர்யா சொல்லவும், இந்த மாதிரி வீணாக பழி போடாதம்மா, தீபாவை காணோன்னு கார்த்தி காலையிலேருந்து தேடிட்டு இருந்தா அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், ஆமாத்த, நானும் தீபாவை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்காரரும் கார்த்தியும் எங்கேயோ போயிட்டு தான் வந்தாங்க. நான் கேட்டதுக்கு ஆஃபீஸ் விஷயம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபாவோட அண்ணி வந்ததுமே கார்த்திகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக ஏதோ ஒரு ட்ராமா போட போகிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அபிராமி, அருணாச்சலம், ஐஸ்வர்யா எல்லாரும். என்னப்பா கார்த்தி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அபிராமி கேட்க, அடுத்ததாக இவங்க ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் அவங்க அண்ணியையும் சேர்த்து ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கா அந்த தீபா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, தேவையில்லாமல் பழி போடாதீங்கிறாங்க மைதிலி. இன்னொரு பக்கம் தீபா கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அக்கா இந்த அளவுக்கு மோசமாக நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சிலையை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. என்னோட மனசு அமைதியாக வரைக்கும் நான் இங்கே உன்னோட சன்னதியிலேயே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா லைனாக ஒவ்வொரு பொய்யா ஒவ்வொரு பழியாக தீபா மேலே அடுக்கிட்டே வராங்க. கார்த்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்க அண்ணி, தீபா இப்போ வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் அந்த முருகன் சிலையை கொண்டு போய் புதைச்சி வச்சிங்கள, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்தி அப்படியே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கார்த்தியோட பாட்டி வீட்டில் பூசாரி தீபாவை வெட்ட வந்த விஷயத்த வரைக்கும் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா தான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அபிராமியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ஐஸ்வர்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முருகன் சிலையை நான் தான் புதைச்சி வச்சேன். அது எதுக்குன்னா, அந்த தீபா வந்த நாள்லேருந்து எப்போ பார்த்தாலும் அந்த முருகன் சிலைகிட்ட போய் அவளோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் முறையிட்டுட்டே இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது? அதனால தான் அதை பொறுத்துக்க முடியாமல் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சரி அப்படின்னா அந்த பூசாரியை பணம் கொடுத்து எதுக்காக தீபாவை வெட்ட வச்ச அப்படின்னு அருண் கேட்க, எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. என்ன கார்த்தி, என் மேலே என்ன பழி வேணாலும் போட்டுக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் அந்த பூசாரியை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சரியா, நீ விசாரிச்சு பார்த்துருவோம். நான் பூசாரியை இங்கேயே வர வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி. என்ன இது ஒரே குழப்பமாக இருக்குது. பேசாமல் எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வருவோம். எல்லாரும் என் கூட கிளம்பி வாங்கங்கிறாங்க அபிராமி. மைதிலி, கார்த்திக் 2 பேர்த்த தவிர மீதி இருக்கிற எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. என்ன தம்பி இது, உங்கள் அண்ணி என் முன்னாடியே இப்படி தீபாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் சரி பண்ணிடுறேங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தீபாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்களே எனக்கு அது போதுங்கிறாங்க மைதிலி. சரிங்க, அம்மா சொல்லியிருக்காங்களே, வாங்க நீங்களும் எங்கள் கூட கோயிலுக்கு வாங்கங்கிறாங்க கார்த்திக். தம்பி, தீபாவை கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல கோவிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் தீபா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அம்மாவுக்கு நிரூபித்ததுக்கப்புறம் நானே தீபாவை போய் கூட்டிகிட்டு வந்துக்கிறேங்கிறாங்க கார்த்திக். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரொம்ப டென்ஷனாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இந்த கார்த்தி என்ன இப்படி பண்ணிட்டான்? எப்பவும் போல் மிரட்டிட்டு விட்டுருவான், அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டான்னு பார்த்தா அத்தைக்கிட்ட இந்த வாட்டி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டானே.
முதல்ல அந்த பூசாரியை நடந்த விஷயத்த சொல்லி அலர்ட் பண்ணணும், நம்ம அப்போ தான் எஸ்கேப் ஆக முடியும். முதல்ல அந்த ஆளுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ண போகிறாங்க. கரெக்டாக அதுக்குள்ளே அருண் வந்துடுறாங்க. ஐஸ்வர்யான்னு சொல்லி கதவை தட்டவும் இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாமல் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க ட்ரெஸ் மாற்றலான்னு வந்தேங்கிறாங்க ஐஸ்வர்யா. ட்ரெஸ் மாத்திரியா? இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நல்லா தான் இருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா திரும்ப கேட்க, அருண் அப்படியே சந்தேகத்தோடையே பார்க்குறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஐஸ்வர்யா நிஜமாக சொல்லு, உன் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, அப்படி ஏதாவது இருந்தால் இப்போவே உண்மையை சொல்லிடுங்கிறாங்க அருண். அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.